விஜய் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் சார் அரசியல் வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றம் தேவை. கண்டிப்பாக ஒரு மாற்றம் தேவை. விஜய் சார் அரசியல் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல அரசியலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் என்னென்னா வெளியில் போய்ட்டு மக்களை சந்தித்து ட்விட்டர்லேயே இருக்காருன்றீங்க. ஆமாம், எதையுமே வந்து கரெக்டாக பிளான் பண்ண மாட்டுறாரு. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இலவசங்கிறத வேணாம். இலவசம்னு சொல்லி தான் அது கல்வி தானே. ஓகே, கல்வி ஃப்ரீயாக கொடுக்குறங்க. அது இப்போ யாரும் பண்ணுறதில்ல. கவர்மெண்ட் ஸ்கூலில் பண்ணுறாங்க, ஓகே. ஆனால் இவரை வந்து இலவசமெல்லாம் கொடுக்க வேணாம். கொஞ்சம் ஃபீஸை நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபீஸை கொஞ்சம் கம்மி பண்ணாவே ஓகே தான். எவ்வளோ குறைக்கலாம்? ஒரு எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு எப்படி கட்டலாம் ஃபீஸ்? ஒரு எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு ஒரு 20,000க்குள்ளே இருந்ததுன்னா கொஞ்சம் நாலேஜாக நம்மளை மாதிரி நடுத்தர குடும்பங்களுக்கு குழந்தைங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக நம்மளும் படிக்க வைக்கலாம். ஆமாம், ஒரு 20,000க்குள்ளே மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் சார் ஹெல்ப் பண்ணாருன்னா நல்ல விஷயம். அதுவுமே இப்போ அரசியலில் வர்றாரு. ஒரு நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக தேவை தமிழ்நாட்டுக்கு. அப்படிங்கும்போது மக்களை வந்து அவர் வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்கும் போயிட்டு மக்களை சந்திச்சார்னா நல்லா வாய்ப்பு இருக்குது. செம்மையாக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக 2026 கண்டிப்பாக 2000. ஆனால் மக்களை போய் அவர் சந்திக்கணும். இல்லை, கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. கண்டிப்பாக வந்துடுவாப்புல. ஆனால் மக்களாக நின்று நான் நிற்கிறேன்னு சொல்லி விஜயகாந்த் சார் பார்த்தீங்களா? விஜயகாந்த் நல்ல ஒரு சூப்பர் மனுஷன். அவர் எப்படி வந்தாரோ அதே மாதிரி இவரும் நல்லா ஒரு ஸ்போர்ட்ஸ்னால் பேசினார்னா மக்கள் இப்போவே அவருக்கு நல்லா ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் கரெக்டாக பயன்படுத்தினார்னா 2026 ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஆகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது.